பேசினாலும்ன்றதுக்காக என்ன வேணாலும் சொல்லிடுறதா? இலக்கிய தரத்தோடு இந்த தலைப்பை இதுவரை யாரும் அணுகியதே இல்லை. என்னை போல பேசினாலும் சசி பாரதி ஆகிவிட முடியாது. மகாபாரத காலத்துல லுங்கி கட்டி உட்கார்ந்து இருந்திருக்காரு. எந்த மனைவியாவது கடவுட்ட போய் ட்ரெஸ் நல்லா இருக்காங்க. பொண்ணுங்க சைக்காலஜியே தெரியாம நடுநடுன்னு எப்படித்தான் வளர்றீங்கன்னு தெரியல. ஒரு பெண்ணுக்கு இருக்கிற அவளுடைய உடல் ரீதியான அழகு ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியுமா? நீ ரொம்ப சின்ன போய் தான் சாமி சொன்ன, நீ சின்ன போய் தான் நீ சொன்ன. ஆனா அது போய் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீ எவ்வளவு பெரிய உண்மையை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஜனங்க கை தட்டுறாங்கன்றதுக்காக என்ன வேணாலும் சொல்லிடுறதா அப்படின்னு நான் இன்னைக்கு கேட்க போறது இல்ல. இல்ல இப்ப பேசுனது நீங்க தான் அவரானே எங்களுக்கு. ஏன்னா ஜனங்க கை தட்டுறதுக்காகவே அவர் இன்னைக்கு பேசல. அவ்வளவு இலக்கிய பூர்வமாக இந்த தலைப்பை நாங்க ஒரு 3-4 தடவை பேசியிருக்கோம் வேற வேற இடங்கள்ல. இவ்வளவு தூரம் இலக்கிய தரத்தோடு இந்த தலைப்பை இதுவரை யாரும் அணுகியதே இல்லை. சசிதான் அதை செய்திருக்கிறார். என்னை போல பேசினாலும் சசி பாரதி ஆகிவிட முடியாது. சசியாக நானும் மாற முடியாது, நானாக அவரும் மாற முடியாது. அதுதான் உண்மைக்கும் பொய்க்கும் இருக்கிற வித்தியாசம். அது மிமிக்ரி பண்ணு. ஆனா ரொம்ப சீரியஸா பேசிருக்காரு. நான் முதல்லயே அதுக்கு பதில் சொன்னா நானும் சீரியஸ் ஆயிடுவேன். சாதாரணமாவே நான் சீரியஸா போயிடுவேன். அதனால அவங்க அந்த அணியில அந்த ஆர்டர்ல இருந்தே வரலாம். இந்த கௌசர் பான்ற தம்பி நல்லா பேசினாரு. எங்க ஊர் TM கிருஷ்ணா மாதிரி இருக்காரு பாக்குறதுக்கு. சரி பாடட்டுமே விடுங்க. அவங்க அவர் சொல்றாரு அவங்க போய் சொல்ற அணியா, நாங்க ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களா நாங்க 3 பேரும். இந்த ஹரிச்சந்திரன் கதை மகாபாரதத்துல வருதுங்க. மகாபாரதம் எழுதி 4500 வருஷம் ஆகுது. 4500 வருஷத்துக்கு முன்னாடி ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்துல இருந்ததை பார்த்தாலும் இன்னைக்கு இந்த மேடல் இருக்காரு. சில பேர் அப்படியே இருக்காங்க 1000 வருஷம் ஆனாலும். மகாபாரத காலத்துல லுங்கி கட்டி உட்கார்ந்து இருந்திருக்காரு. அவங்க மனைவி அவரை தம்பிட்ட கேக்குறாங்களா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு. இந்த காலம் முடிஞ்சிருச்சு தம்பி. எந்த மனைவியாவது கடவுட்ட போய் ட்ரெஸ் நல்லா இருக்காங்க. பொண்ணுங்க சைக்காலஜியே தெரியாம நடுநடுன்னு எப்படித்தான் வளர்றீங்கன்னு தெரியல. மனைவி கேட்பாங்க கணவர்கிட்ட, எங்க ப்ளூ ட்ரெஸ் போட்டுக்கிட்டா ரெட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டா? கணவர் சொல்லுவாரா, ப்ளூ ட்ரெஸ் போட்டுக்கோ. சரின்னு ரெட் ட்ரெஸ் போடணும். ஏன்னா அந்த ஆளுக்கு அவ்வளவுதான் தெரியும்ன்றது மனைவிகளுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு கேட்டு வைப்பாங்க. அப்புறம் அதனால இதெல்லாம் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கீங்க பட்டிமன்றத்துல. போர் அடிக்குது எங்களுக்கு. அதெல்லாம் நாங்க கேட்கவே மாட்டோம். எங்களுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு யாரை கேட்கணும்னு எங்களுக்கு தெரியும். அந்த லிஸ்ட்ல நீங்க எல்லாம் கிடையாது. மேனேஜர் கேட்டாரா, தம்பி ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்கு? போய்கிட்டே இருக்குன்னு இவர் பதில் சொல்லியிருக்காரு. போய்கிட்டே இருக்குன்னு சொல்றது ப்ராஜெக்ட் இல்ல, உங்க வேலை. இதே மாதிரி மேனேஜர்கிட்ட சொல்லிட்டே இருந்தா சீக்கிரமே போயிடும். அப்புறம் மனைவியும் மனைவியோட தங்கையும் இருக்கும் போது யார் அழகுன்னு கேட்பாங்களாம். சார் எவ்வளவு நாள் சார் இந்த மாதிரியே பேசிக்கிட்டு போறீங்க? 2 பெண்களை பார்த்த உடனே பியூட்டி கான்டெஸ்ட் நடத்துவீங்களா நீங்க? ஒரு பெண்ணுக்கு இருக்கிற அவளுடைய உடல் ரீதியான அழகு ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியுமா? அவளுக்கு மூளை இருக்கு, அவளுக்கு அறிவு இருக்கு, அவளுக்கு ஆன்மா இருக்கு. எத்தனை ஆண்கள் மனைவியினுடைய தங்கையை பற்றி தன்னுடைய பிள்ளை மாதிரி, தன்னுடைய குழந்தை மாதிரி நினைச்சு வளர்க்கிற எவ்வளவோ ஆண்களை நீங்கள் இந்த அரங்கத்திலே கொஞ்சம் தவற சொல்லிடாதீங்க. ஆண்கள் நல்லவங்க இருக்காங்க ஐயா, நீங்களே கெடுத்துருவீங்க. உங்க தாத்தாவை பத்தி சொன்னாரு, அது ஒரு நெகிழ்ச்சியான செய்தி. சொல்லும் போது அவருக்கு ஒரு சின்ன
பெரட்டு வந்தது. நீங்களா கவனிச்சிங்களான்னு தெரியல. கவனிச்சிங்களா? தாத்தாவை பத்தி சொல்ற போது அவர் என்ன சொன்னாரு, வாழற நாள் தெரிஞ்சு போச்சுன்னா சாகர நாள் நரகம் ஆயிடும் சொன்னார். ஆமா, அது வசனத்தை மாத்தி, சாகர நாள் தெரிஞ்சு போனா வாழற நாள் நரகம் ஆயிடும்ன்றதுதான் போய் சொன்னா இப்படிதான் ஆகும் தம்பி. நமக்கு எதுக்கியா சிவாஜி டயலாக்? அதுக்காகத்தான் நாங்க 3 பேரும் அடிச்சுக்கிறோம். போய் சொல்லி தொலையாதுங்க, மறந்து போயிரும், டென்ஷன் ஆயிரும். ரொம்ப புத்திசாலி தாங்க போய் சொல்லணும். நாங்கெல்லாம் இல்ல, நாங்க ஒத்துக்கிறோம். ஏன்னா யார்கிட்ட என்ன போய் சொன்னோன்னு நினைவு வச்சு கரெக்டா அதாவது ரிப்பீட் பண்ணோம். இப்ப அந்த தங்கச்சி இருக்கு, அது கிளம்பவே இல்லை. அதுக்குள்ள ஆர்கனைசர் போன் பண்ணி கேட்டிருக்காரு. அது அப்பதான் செகண்ட் கோட்டிங் மேக்கப்ல இருக்கான். ஆனா ஷார்ஜால அது சொல்லிருக்கு பக்கத்துல வந்துட்டேன்னு சொல்லிருக்கு. போனை வச்ச உடனே இங்க இருக்கிற வேற ஏதோ ஒரு ஃப்ரெண்டு போன் பண்ணிருக்கு. அப்ப என்ன சொல்லும், இன்னும் கிளம்பவே இல்லை. இப்போ கிளம்பவே இல்லைன்னு சொன்ன ஃப்ரெண்டும் ஆர்கனைசரும் இவங்க வர்றதுக்கு முன்னாடி மீட் பண்ணிட்டா என்ன ஆகும்? தேர்ட் கோட்டிங் ஆயிடும். இந்த கழுதைக்கு தான் கெஞ்சரும் சொல்லாதீங்க, மாட்டிப்பீங்க, அசிங்கமா இருக்கும், கேவலமா இருக்கும். அடுத்த பட்டிமன்றத்துல கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீ 8 கோட்டிங் வேணாலும் போட்டு வீட்லயே இருமாங்கன்னு சொல்லுவாங்க. காரைக்குடியிலே இருங்க. அப்ப கணவர் இறந்து போனது மகனின் எக்ஸாம் கருதி போய் இல்லையே, அது தள்ளி சொல்லுதல். அந்த நேரத்துல சொல்லவே சொல்லல வைங்க, அந்த பையனால அது எப்படி தாங்க முடியும்? இவ்வளவு நாள் சொல்லலன்றதே அந்த பையனுடைய மனத்தை பாதிக்காத. உண்மையை நீங்கள் மறைக்கிற போது பொய் சொல்லுகிறவருக்கு அந்த நேரத்துல நீங்க எஸ்கேப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எஸ்கேப் ஆயிடுவீங்க. ஆனால் ஒருவேளை நீங்கள் சொன்னது பொய் என்று தெரிந்தால் என்ன தெரியுமா பிரச்சனை? இட்ஸ் நாட் அபவுட் யூ லைங், இட்ஸ் அபவுட் தி ஃபேக்ட் தட் ஐ கான்ட் ட்ரஸ்ட் யூ எனிமோர். அதுதான் பிரச்சனை. நீ ரொம்ப சின்ன பொய் தான் சாமி சொன்ன, நீ சின்ன பொய் தான் நீ சொன்ன. ஆனா அது பொய் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீ எவ்வளவு பெரிய உண்மையை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அந்த பொண்ணு நல்லா பேசிச்சு. பஞ்சதந்திரம் படத்துல நண்பனுக்காக பொய் சொல்லக்கூடாத உயிரையே கொடுப்பான். அந்த படத்துல நண்பனுக்காக பொய் சொன்ன கமலஹாசன் 4 நண்பர்களும் கைவிட்டார்கள் என்பதான படம். பாத்தீங்களா இல்லையா அந்த படத்தை? கடைசி வரைக்கும் படம் பாருங்கம்மா. இதுல என்னவோ பெரிய படத்தை பார்த்து தத்துவ பஞ்சதந்திரம் எல்லாம் பாக்குறதே ஜாலிக்காக. அதுல இருந்து வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாம் நீங்க தேடக்கூடாது. அந்த அம்மா சொல்றாங்க அவங்க எல்லாம் தியாகிகளாம். கவனிச்சீங்களா இல்லையா? அவர் தான் தியாகி, காப்பி போட்டு கொடுக்குறாரு. அவங்க சொன்னாங்க நாங்க 3 பேரும் தியாகிகள் தங்களே சொல்லிட்டாங்க. நான் சென்னைக்கு போன உடனே சொந்த காசு செலவழிச்சு மவுண்ட் ரோட்ல அவங்க 3 பேருக்கு செலவு வைக்கிறேன். தியாகிகள் ஏற்கனவே இருக்கிற சில பத்தாது அல்ல. இவங்க பதில் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் என் மனசு ஆறல. அதனால நானும் பதில் சொல்லணும். இந்த ஒரு காத்து மேல காத்து கீழே காத்து சைட்ல காத்து ரைட்ல. திருக்குறள் உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டா உங்களுக்கு நீங்க நினைச்சப்போ மாத்துறதுக்கு சார், திருக்குறளை மாத்துறதுக்கு ஒருத்தர் ட்ரை பண்ணாரு தெரியுமா? உண்மை சார், இது வரலாறு, இது உண்மை. நான் சொல்றது திருக்குறளை மாற்று ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் மதுரையில கலெக்டரா இருந்தாரு. திருக்குறள் கொஞ்சம் கொஞ்சம் தப்பா இருக்குன்னு அவருக்கு தோணிச்சு. உடனே நான் திருக்குறள் எல்லாம் தமிழ் கத்துக்கிட்டு இருந்தாரு. திருக்குறளை கொஞ்சம் மாத்தி மாத்தி எழுதி அதை கொண்டு போய் மாபெரும் தமிழ் புலவரான தியாகராச செட்டியாரிடம் கொண்டு போய் கொடுத்தாரு. அது நான் திருக்குறள் எல்லாம் நான் மாத்தி எழுதியிருக்கேன். அவர் சொன்னாராம், திருக்குறள் இந்த தாயில்லா பிள்ளையா வரவன் போறவன் தலையில தட்டுறதுக்குன்னு கேட்டிருக்க. அந்த வெள்ளைக்காரருக்கு பிறகு நம்ம துபாய்க்காரர் இந்த 2வது அம்மா தான். அவ்வளவு திருக்குறள் புத்தகத்தையும் வாங்கி எரிச்சார்.
அவர் ஏற்கனவே மாத்தி எழுதி பதிப்பிச்சுட்டாருல்ல, அதெல்லாம் இவர் வாங்கிட்டாராம். வாங்கி அத்தனையும் எரிச்சிருக்கார். சிலவற்றை மாற்றக்கூடாது. மாற்றுவோம் என்ற நினைவே அதற்கு நீங்கள் செய்கிற துரோகம். சும்மா நீங்க பட்டிமன்றத்துக்கு எதை விட சொல்லிடக்கூடாது. ஜனங்க கை தட்டுறாங்கன்றதுக்காக இப்பதான் தொடங்குது.